அல்லேலூயா. போன வாரம் விதையை பற்றின தேவ செய்தியை நாம் தியானிச்சோம்ல. வழி அருகே விதைக்கப்பட்ட விதை, அது அந்த மண் கெட்டியாக இருந்ததுனால, மிதித்து மண் கெட்டியாக இருந்ததுனால அந்த விதை உள்ளே போகாததுனால அந்த விதை பலன் கொடுக்கல. பறவைகள் அதை பொறுக்கி சாப்பிட்ருச்சு. அதனுடைய விளக்கம் சொல்லும்போது, வசனத்தை கேட்கிறவன் அதை உணராதிருக்கும்போது பிசாசு அந்த வசனத்தை என்ன செய்வான்? பொறுக்கி போடுகிறான். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அப்போ தேவனுடைய வசனத்தை கேட்கும்போது, வசனம்தான் நமக்கு ஜீவன், சுகம், பலன் எல்லாமே அதில் தான் இருக்குது. கர்த்தர் இந்த உலகத்தில் நாம் பிழைப்பதற்கு தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் என்னென்னா வசனம் மட்டும்தான். இந்த வசனத்தில் தான் எல்லாமே. சோறும் இதில் தான், பாதுகாப்பும் இதில் தான், நம்முடைய ஜீவன், நம்முடைய தீர்க்காயுசும் இதில் தான், சுகம், பலன் எல்லாமே வசனத்தில் தான் இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ரோமர் 1:21. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது என்று வேதம் சொல்லுகிறது. 1 நாளாகமம் 22:12. கர்த்தர் உனக்கு ஞானத்தையும் உணர்வையும் அருளி செய்து உன் தேவனாகிய கர்த்தரின் நியாயப்பிரமாணத்தை கைக்கொண்டு இஸ்ரவேலை ஆளும்படி உனக்கு கட்டளையிடுவாராக. கர்த்தர் இஸ்ரவேலுக்காக மோசேக்கு கற்பித்த நியமங்களையும் நியாயங்களையும் செய்ய நீ கவனமாயிருந்தால் பாக்கியவானாயிருப்பாய். நீ பலங்கொண்டு தைரியமாயிரு, பயப்படாமலும் கலங்காமலும் இரு. இதோ நான் என் சிறுமையிலே கர்த்தருடைய ஆலயத்திற்காக 1,00,000 தாலந்து பொன்னையும் 10,00,000 தாலந்து வெள்ளியையும் நிறுத்த முடியாத திரளான வெண்கலத்தையும் இரும்பையும் சவதரித்தும் மரங்களையும் கற்களையும் சவதரித்தும் வைத்தேன். நீ இன்னும் அவர்களுக்கு அதிகமாய் சவதரிப்பாய். தாவீதுக்கு அருளின அதே கிருபையை நான் உங்களுக்கும் கொடுப்பேன் என்று தான் சொல்கிறாரு. அப்போ தாவீதுக்கு அவன் சென்ற இடமெல்லாம் வெற்றி. அவன் எல்லா இடத்திலும் அவன் ஞானமாய் புத்தியாய் நடந்து கொண்டான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அவனுக்கு அந்த விசேஷித்த சிறப்பு அவனுக்கு உண்டானதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால், ஞானமுள்ள, உணர்வுள்ள இருதயம் தேவனால் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆடு மேய்க்கிறவன் அவ்வளோ பெரிய இஸ்ரவேலுக்கு ராஜாவாக வரான்னு சொன்னால் அதனுடைய சிறப்பு என்ன என்றால், தாவீது கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கிறவனாக இருந்தான். அதுதான் காரணம். பைபிளை நேசிக்கணுங்க, கர்த்தரை நேசிக்கணும், வசனத்தை நேசிக்கணும். வசனத்தில் கருத்தாய் கண்ணு வச்சு வாழ்ந்தபடியினால் மட்டும்தான் தாவீது அவ்வளோ பெரிய உயர்வுக்கு வந்தான். தாவீது சாலமோனுக்கு சொன்னார், என் மகனாகிய சாலமோனே, என் தேவன் சொன்னார். என்ன சொன்னார்? 22:9 படிக்கும்போது, இதோ உனக்கு பிறக்க போகிற குமாரன் அமைதியுள்ள புருஷனாய் இருப்பான், சுற்றிலும் இருக்கிற அவன் சத்துருக்களை எல்லாம் விலக்கி அவனை அமர்ந்திருக்க செய்வேன். ஆகையால் அவன் பேர் சாலமோன் எனப்படும். அவன் நாட்களில் இஸ்ரவேல் மேலே சமாதானத்தையும் அமெரிக்கையும் நான் அருளி செய்வேன். அவன் என் நாமத்திற்காக ஆலயத்தை கட்டுவான். அவன் என் குமாரனாய் இருப்பான், நான் அவனுக்கு பிதாவாய் இருப்பேன். இஸ்ரவேலை ஆளும் அவனுடைய ராஜ்யத்தின் சிங்காசனத்தை என்றென்றைக்கும் நிலைப்படுத்துவேன். எனக்கு தேவன் கொடுத்த அந்த ஞானத்தையும் உணர்வையும் உள்ள ஆவியை தேவன் உனக்கு தருவார். அது இருந்ததுனால தான் நான் சிறுமைப்பட்டவன். நான் சவுல் மாதிரி ஒரு பெரிய ஆள் கிடையாது. சவுல் வீட்டில் பொண்ணு எடுக்கிறதுக்கெல்லாம் எனக்கு தகுதி இல்லை. இஸ்ரவேலின் ராஜா வீட்டில் நான் சிறுமையும் எளிமையுமானவனாக இருந்தேன். இதோ நான் என் சிறுமையிலே கர்த்தருடைய ஆலயத்துக்காக 1,00,000 தாலந்து பொன்னையும் 10,00,000 தாலந்து வெள்ளியையும் நிறுத்த முடியாத திரளான வெண்கலத்தையும் இரும்பையும் சவதரித்ததும் மரங்களையும் கற்களையும் சவதரித்தும் வைத்தேன். நிறுத்த முடியாத திரளான வெண்கலத்தையும் இரும்பையும் சவதரித்தும் மரங்களையும் கற்களையும் சவதரித்தும் வைத்தேன். நீ இன்னும் அவைகளுக்கு அதிகமாய் சவதரிப்பாய். நீ இன்னும் அவைகளுக்கு அதிகமாய் சவதரிப்பாய். எனக்கு நான் சம்பாதிச்சதை காட்டிலும் நீ இன்னும் அதிகமாய் நீ சம்பாதிப்ப. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஏனென்றால் அதற்கு என்ன தேவை என்றால் ஞானமும் அதற்கு தேவனுடைய வசனத்தை பற்றின உணர்வுள்ள ஆவி வேண்டும். உன் குமாரன் என் கற்பனைகளை விட்டு விலகாதிருப்பானேயானால் உன் சிங்காசனத்திலே
உன்னுடைய குமாரர்கள் அமராமல் போவது இல்லை அப்படின்னு சொன்னார். அப்போது ஆண்டவர் அவனுக்கு அதான் சொல்லி கொடுத்தார். அதே மாதிரியே தன்னுடைய குமாரனுக்கு அவன் சொல்கிறான், என் மகனே, நீ கர்த்தரை விட்டு விலகிறாத, அவருடைய பிரமாணங்களிலே நீ பிரியமாக இருந்த நட. அப்பொழுது இந்த ஞானத்தின் ஆவியும் இந்த உணர்வின் ஆவியும் தேவன் உனக்கு தந்து இந்த இஸ்ரவேலுக்கு உன்னை நிலைப்படுத்துவார். என்னால் முடியாத ஒரு காரியம், கர்த்தருக்கு என்ற ஆலயத்தை கட்ட என்னால் முடியல, ஆனால் நீ கட்டுவாய். அல்லேலூயா, நீ கட்டுவாய். அதற்கேற்றது ஞானமுள்ள உணர்வுள்ள ஆவிதான். இது 1 ராஜாக்கள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12-13 படிங்க. உன் வார்த்தைகளின்படி செய்தேன், ஞானமும் உணர்வுள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. இதுவுமின்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை. உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நீயும் என் கட்டளைகளையும் என் நியமங்களையும் கைக்கொண்டு என் வழிகளில் நடப்பாயாகில் உன் நாட்களையும் நீடித்திருக்க பண்ணுவேன் என்றார். ஜெபிக்கிறோம். வேதம் சொல்லுது, என் வேதத்தை கேளாமல் ஜெபிக்கிறவனுடைய ஜெபம் எனக்கு அருவருப்பு என்று நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ஸ்தோத்திரம். அருமையான தேவ பிள்ளைகளே, நிறைய வேத வசனங்களையும் அதனுடைய அறிவையும் ஆற்றலையும் அதில் இருக்கிற ஞானத்தையும் அந்த உணர்வுள்ள ஆவியினாலே நம்ம உணர்ந்து நம்ம படிச்சுக்கிட்டு வரும்போது நம்முடைய ஜெபம் சுருக்கமாக இருந்தாவே போதுங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமீன். உன்னுடைய ஜெபம் கர்த்தருடைய சமூகத்திலே சுருக்கமாக இருக்கட்டும்னு தான் சொல்கிறார். அப்போ வேதத்தை ஒழுங்காக படிக்காதவங்களுக்கு ஜெபம் என்ன செய்யும்? அளப்புற ஜெபம் இருக்கும். தன்னுடைய இருதயத்தில் இருக்கிற கவலையெல்லாம் நிறைய கர்த்தர்கிட்ட சொன்னால் அவர் கேட்டுக்கிட்டே இருப்பார் அப்படின்னு இருக்கு. அது நினைக்கிறாங்க. இல்லைங்க தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். நீ நிறைய வசனம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உன் ஜெபம் சுருக்கமாக இருக்கும். ஏன்னா உனக்கு அவ்வளோ விசுவாசம் வந்துடும். ஒரு கருக்கான கத்தி, நல்ல தீட்டப்பட்ட ஒரு கத்தியில் ஒரு வாழை மரத்தை வெட்டினா ஒரே வெட்டில் அந்த மரம் துண்டாயிரும். ஆனால் ஒரு மொன்னை கத்தி எடுத்து வெட்டினா ஈஸியாக வெட்டக்கூடிய வாழை மரம் தான். ஆனால் என்ன செய்யும்? அநேக பலன் கொடுத்து வெட்டிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கும். அது மாதிரி தான் ஜபமும். நல்ல விசுவாசம் உள்ளவர்களுடைய ஜபம் என்ன செய்யும்? பிணியாளிகளை ரட்சிக்கும். உடனே கர்த்தர் கிரியை செய்கிறதை நாம் பார்க்கலாம். அவங்க அதிகமாக போராடலாம் மாட்டாங்க, விசுவாசிப்பாங்க. அவங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அங்கே அற்புதம் நடந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமீன். அதனால் தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தைக்கு நாம் அதிகமாக செவி கொடுங்கள். அதை கேட்கும்போது, ஆண்டவரே எனக்கு உணர்வுள்ள ஆவியை எனக்கு தாங்கன்னு நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்க. அதான் சொல்லிட்டாரு. தாவீதுக்கு கொடுத்தாரு, அதுக்கப்புறம் சாலமோனுக்கு கொடுத்தாரு, அப்புறம் அவனுக்கு பின்னாடி அவன் மாதிரி யாருமே இருக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டாரு. அப்போ நாம் அதுக்கு பிரயாசப்பட்டு என்னங்கயா பண்ணுறது அப்படின்னு நாம் நினைக்கலாம். ஆனால் அதே சமயத்தில் இங்கே நான் ஒரு வசனம் சொல்கிற படிங்க. ஏசாயா புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தையும் வாசிங்க. ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். ஈசாயின் அடிமரத்தின் வேரிலிருந்து ஒரு துளிர் தோன்றும். ஈசாயின் அடிமரத்தின் வேர். ஈசாயின் குமாரன் யாரு? இயேசு கிறிஸ்து. ஈசாயின் மகன் தாவீது, தாவீதின் மகன் சாலமோன், தாவீதின் மகன் இயேசு கிறிஸ்து என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். தாவீது என்பவர், இயேசுக்கே பேர் என்னவா? தாவீது என்பவர் என்றே சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீதின் குமாரனாக அவர் வந்த பொழுது அவர் 100க்கு 100 இப்பொழுது மனிதனாய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். மனிதனாய் இருக்கிறார். அப்போ அவருக்கு தேவனுடைய வரங்களும் கிருபையும் அவருடைய அனுகிரகமும் அருள் ஆசிகளும் வேண்டும் இயேசுவுக்கு. அப்போ இயேசுவை தேவன் எப்படி பலப்படுத்துகிறாரு? அவருக்கு ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியை கொடுக்கிறார். 2வது ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியை கொடுக்கிறார். 3வது அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேலே தங்கி இருப்பார். அந்த இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. எனக்கு என்னையா அதனால அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் சோத்திரம், வேதம் சொல்கிறது அந்த இயேசுவுக்கு என்ன கொடுக்கப்பட்டதோ அதுதான் அவருடைய விசுவாச பிள்ளைகளாக இருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகள் சபையாருக்கு தேவன் இயேசு மூலம்தான் எல்லாம் கொடுக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம்.
ஆமென். இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது இயேசு எப்படி தேவனுடைய குமாரனோ அதே போல இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொரு பிள்ளையும் தேவனுக்கு குமாரனும் குமார்த்திகளுமாக மாறுகிறார்கள். முதல் பாயிண்ட் அதுதான். அப்பா பிதாவே என்று அழைக்கும் புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெறுகிறார்கள். இரண்டாவது கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, கிறிஸ்து இயேசுவுக்குள்ள தான் தேவன் அருளின அந்த வாக்கு தத்தங்கள் ஆம் என்றும் ஆமென் என்றும் நமக்கு உண்டாயிருக்கிறது. இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தான் தேவனுடைய வாக்கு தத்தங்கள் பலிக்கும். இப்போ இன்றைக்கு இயேசுக்குள்ள ஆவியை எடுத்து அவர் என்ன செய்கிறார் என்றால், தம்முடைய சீசர்களாகிய நம்மேலே கர்த்தர் வைக்கிறார். அவர் பரிசுத்த ஆவியை ஊதி அவர்களை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். ஞானமும் உணர்வும் உள்ள அந்த ஆவியை அவர்கள் மேலே செலுத்தினார். அப்போஸ்தலர் 1:8 படிக்கும்போது, நீங்கள் போய் எருசலேமில் நீங்கள் காத்துருங்க, உங்கள் மேலே பரிசுத்த ஆவி அபிஷேகம் வரும், அந்த ஆவியானவர் உங்களை நிரப்பிக் கொள்ளும் போது நீங்கள் உலகமெங்கும் போய் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். நம்ம ஆவிக்குரிய ரகசியங்களை அறியும்படிக்கு ஆண்டவர் நமக்கு ஞானத்தையும் உணர்வும் உள்ள ஆவியினாலே நம்மை நடத்துவதற்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்கணும். சும்மா இல்லைங்க, கிறிஸ்தவ வாழ்க்கை சும்மா வராதுங்க. அது இருந்துச்சுன்னா தான் நீங்கள் இந்த ஜீவனுக்கு இனிவரும் ஜீவனுக்குரிய பலனோடு நீங்கள் வாழ முடியும். அதனால் வழியருகே விதைக்கப்பட்ட விதம் மாதிரி கர்த்தருடைய வசனத்தை கேட்டுட்டு எந்திரிச்சு போயிடாதீங்க. கர்த்தருடைய வசனத்துக்கு கொஞ்சம் கூட என்ன செய்யுங்க, ஆழமாய் மனசில் இடம் கொடுங்க. ரோமணியருமா அப்படியே கண்களை மூடுங்க. எங்களை அன்பாக நேசிக்கிற பரலோக பிதாவே, கர்த்தருடைய திருவசனத்தை நாங்கள் கேட்க வருகிறோம். அதுதான் இந்த சர்ச்சில் எங்களுக்கு பிரதானம். ஆண்டவரே, இந்த வசனத்தை நாங்கள் கேட்கும்போது இந்த ஞானத்தையும் உணர்வையும் உள்ள ஆவியினாலே நாங்கள் வழிநடத்தப்பட வேண்டும். பிசாசு எங்கள் மனக்கண்களை குருடாக்குகிறவர், கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் மனக்கண்களை திறக்கிறவர். ஆமீன். தாவீது எப்பொழுதும் ஜெபிக்கும்போது, கர்த்தாவே என் மனக்கண்களை திறந்தருளும், உடைய வேதத்தின் மகத்துவங்களை நான் அறியும்படிக்கு, உடைய வேதத்தின் அதிசயங்களை நான் அறியும்படிக்கு என் மனக்கண்களை திறந்தருளும் என்று ஜெபத்தோடு எப்பொழுதும் வாழ்ந்தான். அவன்தான் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்றான். நாங்களும் எப்பொழுதும் தேவனுடைய வசனத்திற்கு நாங்கள் ஆண்டவரே நடுங்குகிறவர்களாய், வசனத்தை உணர்கிற ஆவி, வசனத்தின் ஞானத்தை புரிந்து கொள்கிற ஆவி அபிஷேகம் உள்ளவர்களாய் இருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும். அப்பொழுது எங்களுடைய ஏழ்மை நிலைமை மாறும், எங்கள் சுகவீனங்கள் மாறும், எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகள் உடையும், எங்கள் வாழ்க்கையில் இருக்கும் எல்லா நெருக்கங்களிலிருந்து நாங்கள் வெளியே வருவோம். ஆமீன். அதற்காக இந்த ஜெபத்தை நாங்கள் ஏறெடுக்கிறோம். எங்கள் மனக்கண்களை திறந்தருளும், எங்களை ஞானமும் உணர்வும் உள்ள ஆவி உள்ளவர்களாக எங்களை மாற்றும். ஆமீன். இயேசுவின் நாமத்தில் எங்கள் இருதயம் நல்ல நிலமாக இருந்து அது 30, 60, 100 பலன் கொடுக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன்.